ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் 2009 மாடலு டாப் அண்ட் மாடலு ஆட்டோமேட்டிக் வெறும் 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட 2 பெரிய ஜாபவான்கள் இருக்காங்க. இவர் வந்து இனோவா கிறிஸ்டா 2016 மாடலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660 ஆஃபர் பண்ணுறாங்க. அது நெகோஷியபிள் தான். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. i10ல் ஆட்டோமேட்டிக்கு. இட்டியாஸ் லிவாங்க VX டாப் மோஸ்ட் எண்டு. ஸோ லிவா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் 60,000 தான் ஓடி இருக்கு, 80,000 தான் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனருங்க 240 கேட்குறோம். அது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. அது வந்துட்டு ஒரு 220 பட்ஜெட்டில் வருங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நாங்களும் எல்லாருமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஃப்ரம் த லோ பட்ஜெட் டு த ஹை பட்ஜெட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. செக்மெண்ட் வைஸு கேட்டகரி வைஸு எல்லாமே கொடுத்துட்டோம். எப்பவும் போல் கலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டாக்ஸு கம்மி பாரபட்சங்கிறது இல்லை. எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்ஃபில்டாக கொண்டு வந்தாச்சு. ஃப்ரம் த பேஸ் 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2, 2.5 அது விட்டா நீங்கள் வந்துட்டு 3.5 அப்புறம் எபோவ் 4 லேட்டஸ்ட்டு 2020, 21, 22, 23 மாடல்ஸு வெறும் 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டியிலிருந்து 9000 கிலோமீட்டர் ஓடின மட்டும் எல்லா கலெக்ஷன் செக்ரிகேஷன்ஸும் இருக்குது. எப்படி உங்களோட இனிஷியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ இனிஷியலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்வலாக வந்து இனிஷியல் மட்டும் சொல்லாமல் இந்த தடவை இஎம்ஐ பிளான்ஸு ஸ்கீம்ஸோடைய சேர்த்து சொல்லிடலாம். மந்த் ஆன் மந்த் எவ்வளோ இஎம்ஐ வரும், உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ சொல்கிற விஷயந்தான், பேங்கர்ஸ் வந்துட்டு எப்பவுமே இங்கே அவைலபிள் இருப்பாங்க. நீங்கள் வரீங்கன்னா சிபில் இங்கேயே இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி லாகின் த்ரூ பண்ணிக்கலாம். 32 பேங்க் டைடப் இருக்குங்க. ஸோ வந்து இதில் தான் கிடைக்கும், இதில் கிடைக்காதுன்னு நீங்கள் அசில் வேண்டாம். சிபில் கம்மி ஜாஸ்தி கொஞ்சம் ஒரே ஒரு டிஃபால்ட்டு தான் அந்த மாதிரி இருக்குங்கிற கேசஸ்லாம் கூட நம்ம தாராளமாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொஃபைல் ஜென்யூனாக இருக்குது அப்படி என்றால் 100% வந்து லோன் பண்ணி தரோம். உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% இனிஷியல் வரும். தென் வந்துட்டு பேலன்ஸ் வந்து ஃபுல்லாக லோன் போய்க்கலாம். வெறும் 78லேருந்து 82 பைசையிலிருந்தே நம்ம பண்ணி கொடுக்கலாம். எல்லா பேங்கிங் சப்போர்ட்டும் நம்ம கையில் இருக்குது. ஸோ சிபில் இஷ்யூஸ் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம பண்ணலாம் தாராளமாக. சூப்பருங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட லொக்கேஷன் ஒரு சொல்லிடுங்களேன். நம்ம லொக்கேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வடவள்ளிங்க, கோயம்புத்தூரில் வடவள்ளி மருதமலை போகிற ரோடுங்க. வடவள்ளியிலேருந்து எடையர்பாளையம் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துட்டு பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜ் கிராஸ் பண்ண ரைட் சைடில் நம்ம ஆஃபீஸ் 3rd ஷாப்பாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் டிஸ்பிளே. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வகையான காசும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சேல்ஸுங்கிற ஒரு பிக் டீம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. லிங்க் பேஸ் பண்ணி லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்க. தாராளமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்குங்க. 2009 மாடலு, ஒரே ஓனருங்க. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போயிடலாம், நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கனால ஃபைனுங்க. அதனால் ரேட்டும் பார்த்திங்கன்னா 1,75,000 தான் போட்டிருக்கோம். இது லோக்கல் ஃபினான்ஸில் பண்ணுறோங்கிறனால ஒரு 70 இனிஷியல் ஆவரேஜாக ஒரு 65 to 70 இனிஷியல் தேவைப்படும். பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாம். ஆவரேஜாக இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ஆவரேஜாக வர மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக மாருதி 800 பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனருங்க. வெஹிக்கிள் வந்து 165 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் தான். நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே பேசிக்கலாம். எல்லாத்துக்குமே லோக்கல் ஃபினான்ஸ் இருக்குது. லோக்கல் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 70 ரூபா 80 ரூபா இனிஷியல் வரும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபண்டு பண்ண முடியுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வெஹிக்கிள் வெறும் 69,000 தாங்க ஓடி இருக்குது. ஏசி வர டைப்புங்க, பயனீர் செட்டு போட்டிருப்பாங்க. வண்டி வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாடி லைன் சில்வர் கலரு. உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2025 நெக்ஸ்ட் இயர் எஃப்சி வருது. எஃப்சியும் கூட பேப்பர்ஸ் எங்ககிட்டயே கொடுக்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எஃப்சியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக i10 பார்த்தீங்கன்னா மதர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2010 சிங்கிள் ஓனருங்க. 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குங்க. நம்பர் எக்ஸலண்ட்டான நம்பர் 916. ஆக்சுவலாக 275 பட்ஜெட்டில் வரும். சீட் அப்பாலிஷர்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. பயனீர் செட்டு போட்டிருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு 4மே பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். ஸோ 275 கோட் பண்ணுறோம். ஒரு ஆவரேஜாக ஒரு 70 இனிஷியல் இருந்தாலே பேலன்ஸ் லோன் போய்க்கலாமுங்க. ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா பேங்கிங் லோக்கல் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமில் கூட புஷ் பண்ணி இதுக்கு ஒரு 2 இயர்ஸ் மட்டும் லோன் வாங்கி கொடுத்துர்லாமுங்க. ப்ரொஃபைல் பார்த்துட்டு என்ன எதுங்கிறது அப்ளிகேபிள் பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துறோம். 2013 மாடலுங்க, 2 ஓனரு, 60,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான். 265 கேட்குதுங்க. 50 ரூபா இனிஷியல் இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்துட்டு இஎம்ஐ போட்டுக்கலாம். இஎம்ஐ ஆவரேஜாக ஒரு 5,500 ருபீஸ் தான் வரும். 5,500 to 6,000குள்ளே.
5500ங்கும் போது இன்னைக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எடுங்க. ஒரு 50 ரூபா இனிஷியல், ஒரு 5500 ரூபா இஎம்ஐங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட் டிவைஸாகவே வந்துருங்க. ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏசி, பவர் ஸ்டேரிங்க. ஆக்சுவலாக i10 பார்த்தீங்க அப்படின்னா 3 கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. மதுரை நம்பர் பார்த்துருப்போம். இது சென்னை அண்ட் அது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. எல்லாம் மேக்னா வேரியன்ஸு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 60,000 தான் ஓடி இருக்கு, 80,000 தான் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனருங்க 240 கேட்குறோம். அது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. அது வந்துட்டு ஒரு 220 பட்ஜெட்டில் வருங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க. i10 நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 70 இனிஷியல் இருந்தால் போதும். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 1000 வரும் இஎம்ஐங்க. வாங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவான வெஹிக்கிள்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 22 மாடல், 23 வெறும் 10,000 15,000 ஓடுனது, 4000 கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. 4000 கிலோமீட்டர் ஒன்று தான் கண்டிப்பாக 4000 கிலோமீட்டர் ஜஸ்ட் வந்து ஓட்டி ரீசெண்ட்லேயே வந்து சேல்ஸுக்கு வந்த மாதிரி 2023 மாடல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நம்ம அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி லோன் ஸ்கீமிங்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ப்ரீஃபாக சொல்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2021 ஜீட்டாங்க. ஜீட்டா வேரியன்ட் பலேனோங்க. இப்போ பலேனோவில் நிறைய பேர் கேட்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு வெஹிக்கிள் வந்து மாருதி செக்மெண்ட்டில் ஹை மைலேஜ் ப்ளஸ் வந்து நல்ல அவுட்புட்டு நிறைய பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இது ஜீட்டா வேரியண்ட்டுங்கும் போது நிறைய பேர் விரும்பி கேட்குற காரணம் என்ன அப்படின்னா அது ஃபுல்லி லோடடு ப்ளஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து சைட் மிரர் ஓஆர்விஎம் ஆட்டோ ஓப்பன் க்ளோஸ்லேருந்து அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் வரதுலேருந்து ஸ்மார்ட் கீ என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல், ஏசி ஆகட்டும், ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு, இது மாதிரி வந்து கம்ப்ளீட் பேக்கேஜோட வருது. ரிவர்ஸில் கேமராவும் வரும், ரிவர்ஸில் சென்சாரும் வரும். பிகாஸ் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் வெஹிக்கிள். ஃபேப்ரிக்ஸு இன்டீரியர் ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏப்ரல் 2025 மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுமே லைவ்ல இருக்குங்க. இதோட ஸ்கீமிங் லோனிங் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். ஒரு 70,000 ரூபாய் இனிஷியல் கட்டினீங்கன்னா போதும், 13,000 ரூபாய் இஎம்ஐ ஜாலியாக கட்டிட்டு போயிடலாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான வண்டி. இட்ஸ் அ ஃபுல்லி லோடட் டாப் அண்ட் பேக்கேஜ் மாடல். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனருங்க. 15,000ங்கிறது ப்ராப்பர் 100% கம்பெனி ரெக்கார்டுங்க. அதுக்கு 10% கேரண்டி தரலாங்க. இதுவும் நம்ம டாட்டாவோட பிராண்டுங்க. எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள். டியாகோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்கோம். ஸ்பெஷலி ஃபார் லேடிஸுங்க, இல்லை நியூ டிரைவர்ஸ்க்கு, இல்லை ஹேண்டிகேப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்டோமேட்டிக்கை வந்து வெல் டிஃபைன் வெஹிக்கிள். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்டபுளான காசும் கூட. நிறைய வந்து லேடிஸ் வந்து விரும்பி எடுக்கிறாங்க. இதுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி ஒரே ஓனரு. வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுவுமே ப்ராப்பர் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டுங்க. கேரண்டீடு சர்வீஸ் ரெக்கார்டு. வெறும் 59,000 கிலோமீட்டர், ஒரே ஓனர். பெட்ரோலில் 2018லங்க 18ல் லான்ச் ஆனது. டாப் அண்ட் மாடலுங்கிறனால அலாய்ஸு, டியூவல் ஏர் பேக்ஸு, இன்டிகிரேட்டட் டிவைஸு, டச் ஸ்க்ரீன்ஸு, இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஆகஸ்ட் 2024 மட்டும் இன்சூரன்ஸுமே லைவ்ல இருக்குங்க. இன்டிகிரேட்டட் டிவைஸ் ஆகட்டும், தென் வந்துட்டு உள்ளேயே வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு, கண்ட்ரோலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ், இது மாதிரி ஃபுல்லி ஆப்ஷன்ஸாகவே வந்துருங்க. ஃபுல்லாமே க்ரோமில் கொடுத்துருப்பாங்க. இன்டீரியரு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து ரியர் வைப்பரு, டீஃபாகரு, ரிவர்ஸ் சென்சார்ஸு, இது மாதிரி வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. வித் வந்து அலாய், ஏபிஎஸ், ஏர் பேக்ஸ், இது மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜோட வந்துடும். இதுவுமே டாப் எண்ட் மாடல் தான். ப்ரைசிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 5,40,000 தான் கேட்குதுங்க. தென் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபினான்ஸ் வைஸ் போகிறதுனாலுமே ஆவரேஜாக ஒரு 12,000 இஎம்ஐ வந்துட்டு ப்ராபபிளாக இருக்குங்க. ஆக்சுவலாக இட்டியாஸ் லிவாங்க விஎக்ஸ் டாப் மோஸ்ட் எண்டு. ஸோ லிவாவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் டொயாட்டானாலே ப்ராபப்ளி ரொம்ப ஃபேமஸான காசு. ப்ளஸ் வந்து நல்ல ரீச்சு, நல்ல கிலோமீட்டர்ஸ் 5 lakhs கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். கம்பெனி வாரண்டியோடையே வரும். இது வெறும் 2019 மாடலுங்க. லேட்டஸ்ட்டு 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. செப்டம்பர் மட்டும் இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குங்க. 6 லட்ச ரூபா தான் கேட்குறோம். வண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அலாய்ஸு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், இன்டிகிரேட்டட் டிவைஸு, சைட் மிரர் ஆட்டோமேட்டிக் ஓப்பனு க்ளோஸு, ப்ளஸ் அதுலேயே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரியர் வந்து டீஃபாகர், வைப்பர், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வெஹிக்கிள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 6,50,000 கோட் பண்ணுதுங்க. ஆவரேஜாக இஎம்ஐ வந்து 13,000 ருபீஸில் வருங்க பெர் மந்த்துங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ் வெஹிக்கிள் தாங்க. 2020 மாடல், 21 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ZXIயில் டாப் எண்டில் ஆட்டோமேட்டிக்கு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 0505 ஃபேன்சி நம்பருங்க. சிங்கிள் ஓனரு. 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 5,90,000 ரூபா கேட்குறோம். இதுவுமே 13 ரூபா இஎம்ஐக்கு மேட்ச் ஆகுங்க. ஆல்மோஸ்ட் இது ஸ்பெஷல் ஆஃபர் ஒரு 570 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்மால் நெகோஷியேஷன் நம்ம டிஃப்ரென்ஸை கேட்டு பார்க்கலாங்க. இதில் ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்கு, ப்ளஸ் இன்டிகிரேட்டட் டிவைஸு, ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ், இது மாதிரி ஃபுல் ஆப்ஷன்ஸாகவே வந்துடும். ரியர் வைப்பரு, டீஃபாகரு,
எல்லாமே வந்துருங்க. பிகாஸ் இது வந்து ZXIல ஆட்டோமேட்டிக்கில் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓனர் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 பலேனோ இருக்குது. ஸோ வந்து நிறையா கேட்குறாங்கன்னு சொல்லி விரும்பி எடுத்து வச்சுருக்கோம். இது ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன், கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க. இங்க் ப்ளூமாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும் வெஹிக்கிள். டெல்டா வேரியண்ட்டு, டியூவல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு, ப்ளஸ் வந்துட்டு ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல்ஸு, ப்ளஸ் வந்து இன்டிகிரேட்டட் டிவைஸு, அது மாதிரி வந்துட்டு சைடில் வந்து ORVM இண்டிகேட்டர்ஸு, ப்ளஸ் ரியர் வைப்பரு, டிஃபாகரு, ரிவர்ஸ் சென்சார், இது மாதிரி ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்துருங்க. எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள். 70 to 80% டயரும் இருக்கும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2000, இதுக்கு 20 மாடல் 21 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வெஹிக்கிள் வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,98,000 கொடுத்துருக்கோம். ஜீட்டா வேரியன்ட், டெல்டா வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து 698ங்க. ஒரு 70 ரூபா இனிஷியல் கட்டினா போதும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணபடி ஒரு 13 to 13,500 உங்களுக்கு இஎம்ஐ வர மாதிரியே பண்ணி கொடுத்துடலாங்க. இது 2022 மாடல் அமேஸுங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸு நவம்பர் 2025 மட்டும் வரும். பிகாஸ் வந்து இது 2022 மாடலு. ஏன்னா 3 years ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் கூடயே வந்துடும். ஸோ 2025 மட்டும் வந்து இன்சூரன்ஸுமே வரும். 8,30,000 கேட்குறாங்க. இனிஷியல் ஆவரேஜாக ஒரு 70 to 80 கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 இஎம்ஐயில் வரும். இது டாப் அண்ட் மாடலுங்கிறனால அலாய், ஏர் பேக்கு, ஏபிஎஸ், சென்ட்ரல் லாக்கு, சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதுலேயுமே ORVM இண்டிகேட்டர்ஸு, ப்ளஸ் ரிவர்ஸ் சென்சாரு, கேமு, இது மாதிரி எல்லாமே வந்துருங்க. டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ப்ளஸ் ஸ்மார்ட் கீ என்ட்ரி வந்துடும். ஸோ எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள், எக்ஸலண்ட்டான கலர், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாக் லேம்ப் ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் முதல் கொண்டு கம்ப்ளீட்டாக வருது. ஒரு சிட்டி நீங்கள் 2022 போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 15 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இது வந்து போனீங்கன்னா அமேஸில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெறும் 8.30 lakhஸில் கொடுக்க போகிறோம். அது இனிஷியல் வெறும் 80,000 ரூபா ப்ளஸ் 15,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபா இஎம்ஐயில் கொடுக்குறோம். அமேஸில் 2022-23 மட்டும் 3 வெஹிக்கிள் இருக்குங்க. எல்லாமே லோ கிலோமீட்டர் தான், வெறும் 10,000 12,000 கிலோமீட்டர் ஓடுனது. இதில் ஆட்டோமேட்டிக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆமியோ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டாப் எண்டுங்க, ஹைலைனு. வென்டோ அதாவது கிடைக்கலங்கிறவங்க ஆமியோ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வராங்க. ஆமியோவும் வென்டோவும் சேம் இன்ஜினுங்க. ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன்டர்னல் வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் ஆகட்டும், வண்டியோட எஃபிஷியன்சி ஆகட்டும், பயங்கரமான எஃபிஷியன்சி. வோல்க்ஸ்வேகன் பிராண்ட் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆமியோ வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, டீசல் வேரியண்ட்டுங்க. ஸோ ஹை மைலேஜ் 20-21 ப்ளஸ்ஸே மைலேஜ் கொடுக்கும். சிங்கிள் ஓனரு, 630 தான் கேட்டிருக்கோம். 2017 630ங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பாசிபிளுங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸுங்க. 6,006 ஃபேன்சி நம்பருங்க. ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸு, ரியர் ஏசி வெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ்லேருந்து ஏர் பேக், ஏபிஎஸ், இன்டிகிரேட்டட் டிவைஸு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். 630 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்துட்டு லைக்கிங் பட்ஜெட் தான் உங்களுக்கு. ப்ளஸ் இதுலேயும் ஒரு 70-80 இனிஷியல் போகிறீங்கன்னா தாராளமாக 12,000 ரூபா இஎம்ஐலேயே உங்களால் வந்து இது ஓன் பண்ணிக்க முடியும். போலோங்க, ஹைலைனு. யங்ஸ்டர்ஸ் வந்து கிரேசி காரு ரொம்ப லைக் பண்ணுறது. வோல்க்ஸ்வேகன் இது எக்ஸலண்ட் பிராண்டு ப்ளஸ் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், 2016 மாடலு, 75,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. அக்டோபர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைனுங்கிறனால அலாய்ஸு, ஏர் பேக்ஸு, சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்துட்டு அதில் இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் சென்சார்ஸு, கேம்ஸு எல்லாமே வந்துடும். இட்ஸ் வந்து டாப் அண்ட் மாடலு, ஒரே ஓனருங்க. 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா 5,95,000 ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க. ஒரு 60 to 70 ரூபா இனிஷியல் இருந்தாலே போதும். தாராளமாக 12 ரூபா இஎம்ஐயில் நீங்கள் வந்து இது ஓன் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. இட்ஸ் எலிஃபண்ட் கிரே கலருங்க, பிளாக் கலர் கிடையாது. எக்ஸலண்ட்டான பாடி லைனு வித் வந்து கம்ப்ளீட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்துருங்க. நம்மகிட்ட 2 பெரிய ஜாபவான்கள் இருக்காங்க. இவர் வந்து இனோவா கிறிஸ்டா 2016 மாடலு, ஓனர் 2 ஆயிடுச்சுங்க. ஆனால் 160ங்கிறது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கோயம்புத்தூருங்க. 17 lakhs கேட்குறாங்க. வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வேரியண்ட்டுங்க, 2.4 லிட்டர் ஜெட் டாப் எண்ட் மாடலு. அதாவது 6 ஏர் பேக் வரக்கூடிய மாடலுங்க. ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு, இவங்க ஹெல்லா லைட்ஸ் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டிகிரேட்டட் டச் ஸ்க்ரீன் டிவைஸிலிருந்து ரியர் ரூஃப் ஏசியிலிருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோலு, இஎஸ்பி, இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இட்ஸ் அ மேசிவ் வெஹிக்கிளுங்க. கண்ணா பின்னான ஆப்ஷன்ஸ் வரும், உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் வந்து ஜெட்டுங்கிறனால உங்களுக்கு பின்னாடியே வந்து அந்த ஃபுட் ட்ரேஸ்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். இட்ஸ் அ 7 சீட்டர் வெஹிக்கிளுங்க, 8 சீட்டரில் 7 சீட்டர். ஜெட்டுனாலே உங்களுக்கு 7 சீட்டர் தான் வரும். தென் வந்துட்டு இன்னும் இது வந்து ப்ரைஸ் வந்து 17 lakhs கேட்குறோம்.
ஆல்மோஸ்ட் வந்து சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா 5 வருஷம் மட்டும் லோனும் போக முடியும். ஒரு மேக்ஸிமம் ஒரு இனிஷியல் ஒரு 2 lakhs அந்த மாதிரி இனிஷியல் கட்டினாலே பேலன்ஸ் லோனும் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இனோவாவில் 2010 மாடலுங்க. இவர் செகண்ட் ஓனருங்க. 3.5 லட்சம் கிலோமீட்டருங்கிறது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஸோ வந்து என்ன 2010ங்கிறனால பேங்க் லோன் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறது கஷ்டங்க. ஸோ லோக்கல் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து பேங்க்கில் வேணால் ஸ்ரீராமில் வேணால் புஷ் பண்ணி தரலாங்க. ப்ரொஃபைல் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 3 to 4 லட்ச ரூபா தாராளமாக வாங்கி தரலாம். இது வி மாடலுங்கிறனால உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு, கிளைமேட்டிக் கண்ட்ரோல், ஏசி, இன்டிகிரேட்டட் டிவைஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். சைட் மியூ, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 7 சீட்டர் காருங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமு ப்ளஸ் உள்ள டச் ஸ்க்ரீன் வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் சென்சார்ஸோடு வருங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அடிஷ்னலாக போட்டிருக்காரு. ரியர் வந்துட்டு க்ரோம் ஃபிட்டிங்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் இது மாதிரிலாம் எல்லாமே அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 கேட்குதுங்க. 3 to 4 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சென்னையும் அப்படி இப்படி இல்லை, 63 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ தாராளமாக எடுத்துக்கோங்க. இது வந்து எர்டிகாங்க. இப்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கள் இருக்குது, பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. இவருக்கு வந்துச்சு பாடுறா வாழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்து செம்ம பீக்குங்க, செம்ம பூமின் மார்க்கெட்டுங்க. எர்டிகா கண்ணா அப்படின்னான்னு வந்துட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் கொடுக்கறக்கு வெஹிக்கிளே இல்லைங்க. அந்த அளவுக்கு செம்ம டிமாண்ட் ஆகிப்போச்சு. நம்மளுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒன்று தான் கண்ணில் படுதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இட்ஸ் 2012 மாடலுங்க எர்டிகா. வண்டி பார்த்தீங்கன்னா ZDI வேரியண்ட்டுங்க, டாப் எண்டு. இதுதான் டீசல் செக்மெண்ட்டில் 2 ஓனருங்க. ஸோ உங்களுக்கு நல்ல மைலேஜும் இருக்கும். 2024 ஆகஸ்ட் மட்டும் இருக்கும். இட்ஸ் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியும். உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். இருந்தாலும் இட்ஸ் டாப் எண்டுங்கிறனால டியூவல் ஏர் பேக்கோடு வந்துருங்க. ABS பிரேக்கு ப்ளஸ் அலாய் வீல்ஸோடு வந்துடும். ஸோ ரியர் வைப்பர், டிஃபாகரு, ரியர் கேமு ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ரூஃப் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ரெயில்ஸ் வந்து அடிஷ்னலாக வச்சுருப்பாரு. இது இன்டர்னல் டிவி ப்ளஸ் வந்து ஆடியோ ஜாக்கோட வந்துட்டு மானிட்டர் கொடுத்துருப்பாங்க. மானிட்டர் பார்த்தீங்கன்னா ரியர் ஹெட்செட்டில் 2மே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டிவைஸ் ஆல்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா 2லேயுமே வந்துட்டு ஆட்டோ ப்ளே ஆகுங்க. ப்ளஸ் ரூஃப் ஏசியிலிருந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ZDI மாடலுங்கிறனால ஃபுல் பேக்கேஜாக வந்துடும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660 ஆஃபர் பண்ணுறாங்க. அது நெகோஷியபிள் தான். இனிஷியல் ஆவரேஜாக ஒரு 1 lakh இருந்துச்சுன்னா பேலன்ஸ் லோனிங்கும் போய்க்கலாம். இது கிராண்ட் i10 நியாஸுங்க. இதுவுமே ஒன்று எக்ஸ்க்ளூசிவானது நம்ம சொன்னதில். வெறும் 2022 மாடலு லாஸ்ட்டில் வந்ததுங்க. வெறும் 4700 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. அப்ராட் போயிட்டாங்க கிளைண்ட்டு. ரொம்பவே லைட் யூஸ்டுங்க. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்ஃபிகர்டு ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனு. உங்களுக்கே தெரியும், ஏர் பேக்ஸு, ABS, முன்னாடி வந்துட்டு அந்த கன்சோல்ஸே மாறி இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே கன்சோல்ஸே ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அலாய்ஸு, ஏர் பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்கும். இது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வந்துருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா EVயில் வந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏர் பேக்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு இன்டர்னல் வந்துட்டு கேபின் ஸ்பேஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல், ஏசி ஆகட்டும், இங்கே பாருங்கள் வாய்ஸ் அசிஸ்ட்லேருந்து கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். டியூவல் ஏர் பேக், ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸ்லேருந்து ரியர் ஏசி வென்ட்டு, மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. வெறும் 4800 கிலோமீட்டர் தான் ரன்னிங்கில் இருக்குது. தாராளமாக ரொம்ப லைட் யூஸ்டு. ஷோரூமில் எடுக்கிறதுக்கு பதில் இங்கே எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஸ்டேரிங் இதுலேயே வந்துட்டு ரியர் வியூ மிரர்ஸ் வந்துட்டு ORVMக்கு கண்ட்ரோல்ஸு, ஆட்டோ ஓப்பன், ஆட்டோ க்ளோஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. சென்ட்ரல் லாக்ஸு ப்ளஸ் வந்து 4 பவர் விண்டோஸு, விண்டோ லாக்ஸு எல்லாமே வந்துடும். பேட்டர்ன்ஸே எக்ஸலன்ஸாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப லைட்டாக ஓடினது. வெறும் 4700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ஸோ கிராப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் i10ல நியாஸு பெட்ரோலு நல்ல மைலேஜும் கொடுக்கும். இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. ரிவர்ஸ் கேமும் வந்துடும், ரிவர்ஸ் சென்சார்ஸும் வந்துடும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680 தாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ரேட்டு. இதிலிருந்து ஒரு நெகோஷியேஷன் வாங்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கிளைண்ட்டு, கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. லேடி ட்ரிவன் தான். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. December 25 மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. இனிஷியல் வந்து ஒரு 70 to 80 ரூபா கட்டினா போதும். பேலன்ஸ் தாராளமாக 5 வருஷம் மட்டும் லோன் போகலாம். அண்டு 12 to 13,000 EMIலேயே லேட்டஸ்ட் வெஹிக்கிளாகவே ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். குவாலிஷுங்க 2001 மாடலுங்க. ரூஃப் ஏசி எல்லாமே ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. டீசல் வேரியண்ட்டு, 2 ஓனருங்க. 225 தான் கேட்குது. நவம்பர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குதுங்க. ஃபேன்சி நம்பர் 4747ங்க. ஒயிட் கலரு, ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FCU லைவில் தான் இருக்குது. இன்சூரன்ஸுமே லைவில் தான் இருக்குது.
இருக்குது. ஸோ எடுத்த எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. இட்ஸ் 9 சீட்டர் காருங்க. 7 இல்லை 8 சீட்டர் இல்லை 9 சீட்டர் காரு. லாஸ்ட் ஆப்போசிட் சீட்ஸ் ப்ளஸ் ஃப்ரண்ட் வந்து 3 பேர் உட்கார மாதிரி சீட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தென் வந்துட்டு ரூஃப் ஏசி ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். 9 சீட்டர் வெஹிக்கிள் தாராளமாக வந்து 225 பட்ஜெட்டில் கிராப் பண்ணிக்கோங்க. 2017 மாடலுங்க. KUV-ல K8 வேரியண்ட்டுங்க. ஆக்சுவலாக K8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாப் அண்ட் மாடலுங்க. 5 சீட்டர் இல்லைங்க, இவர் வந்து 6 சீட்ரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம் ஹாக் அப்படிங்கிற மாதிரி இது எம் ஃபால்கான் அப்படிம்பாங்க. அந்த இன்ஜினுங்க K சீரிஸ் இன்ஜினு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்லேருந்து உள்ளே வந்து இது டாப் அண்ட் மாடலுங்கிறனால இன்டிகிரேட்டட் டிவைஸு ப்ளஸ் வந்து ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் வந்து அந்த 6 சீட்டர் கேப்பபிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்ஸ் இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 85,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. 2017 மாடலுக்கு 4.25 லட்சம் ரூபா அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ஒரு பிரேக்கப்புங்க. 17 மாடல் வண்டி வெறும் 4.25 லட்சம் ரூபா, வெறும் 10 ரூபா இஎம்ஐ இல்லைங்க. ஆக்சுவலாக 10,000 இஎம்ஐயே இது இனாஃப் ஆனதுங்க. இது டீசல் இன்ஜினுங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டட் 23 to 25 ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டடுங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே வித் ஏசியோட போனீங்கனாலும் 22 கேரண்டி கொடுக்கலாமுங்க. ஸோ ஸ்கிப் ஆகாத மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் பெர் லிட்டருங்க. இது ஆக்சுவலாக ரெனால்ட் குவிட்டுங்க. 2018 மாடலு RXTங்க. அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்டு. உங்களுக்கு தெரியும் RXTனா ஃபுல்லி கான்ஃபிகர்டாக வந்துடும். இன்டிகிரேட்டட் டிவைஸ், அதாவது அந்த கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஒத்து வரும். அந்த கிட்டோட வந்துடும். நேவிகேஷன் சிஸ்டம், GPS இது மாதிரி இன்பில்ட்டாகவே அதுக்குள்ளே வந்துடும். ப்ளஸ் வந்து TN93 ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒரே ஓனர், 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அக்டோபர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்கும். 385 தான் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் 60 to 70 இனிஷியல் இருந்தாலே போதும். பேலன்ஸ் வந்து ஃபினான்ஸ் போய்க்கலாம். ஒரு 7 to 8 ரூபா இஎம்ஐ இருந்தாலே போதுமானது தான். இஎம்ஐ வந்து ஒரு 7 to 8,000 தான் வரும். ஒரு 5 வருஷம் மட்டுமே கூட நம்ம இஎம்ஐ வாங்கி கொடுத்துர்லாமுங்க. 60,000 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப மினிமைஸ்டு கிலோமீட்டர் தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட்டான வண்டிங்க. RXT தான் டாப் எண்ட் மாடலு. ஏர் பேக், சிங்கிள் ஏர் பேக்கோடு வந்துடும். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. i10ல ஆட்டோமேட்டிக்கு. i10 ஆட்டோமேட்டிக்கு ரொம்பவே நிறையா கேட்குறீங்க. எவ்வளோ வண்டி வந்தாலும் எடுக்கக்கூடிய ஆட்களும் அந்தளவுக்கு வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கீங்க. ஸோ தேடி கிளைண்ட்டை பிடிச்சிருக்கோம். i10 2013 சிங்கிள் ஓனரு, 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 18,000ங்கிறது ரெக்கார்டுங்கிறது ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப டிப்பிக்கலான ஒன்று. ப்ளஸ் வந்து பேங்க் LVB பேங்க்கோட மேனேஜராக இருக்கார் கிளைண்ட்டு. ஸோ வெஹிக்கிளுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து A to Z கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 18,000 கிலோமீட்ரு, ஒரே ஓனரு, ப்ராப்பர் சர்வீஸ் பேக்கப்பும் வச்சுருக்காரு. 4,10,000 ரூபா கேட்குறாரு. தாராளமாக பேங்க் லோனுமே கிடைக்கும். இஎம்ஐ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 10 to 11 ரேஞ்சிலேயே வரும். இட்ஸ் ஸ்போர்ட் வேரியண்ட்டுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸுங்கிறனால சைட் மிரர், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, பவர் விண்டோஸு, சென்ட்ரல் லாக்கு, இன்டிகிரேட்டட் டிவைஸு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிலே ஓவர்வியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ், மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் வந்துட்டு நிறையா இருக்குது, நிறையா கேட்குறீங்க. இப்போ வந்து மேனுவல் இருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக்கு. அப்புறம் வந்துட்டு அது ரொம்பவே இன்றைக்கி எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மேனுவலை விட போக ஃபாரின் மாதிரி ஆயிரும் போல். மேனுவல் இருக்குல்ல. ஆமாம், மேனுவல் கியர்ஸ் எல்லாம் வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர் போட்டு தான் இனி வண்டிக்கு வரும் போல். ஆட்டோமேட்டிக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு லான்ச்சுங்கிற மாதிரி வந்து மாறிடுச்சு. ஆமாம், அந்தளவுக்கு எல்லோரும் வாண்டடாக கேட்குறாங்க. வீட்டில் ஒரு மேனுவல் கார் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது i20மே ஆட்டோமேட்டிக் தான். இது 2012 மாடலுங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் ஓனரு. 4.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இது கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டர் தாங்க. 98,000 ஓடி இருக்குது. 4.5 லட்ச ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டு தான். ஆட்டோமேட்டிக்குங்கும் போது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கிறனால ஃபீச்சர்ஸ் வைஸும் இன்டிகிரேட்டட் டிவைஸ் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிவைஸே கொடுத்துருப்பாங்க. சைட் மிரர் வந்து ORVM இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வைப்பர், டிஃபாகர் ஃபுல்லி கான்ஃபிகர்டாக வந்துடும். சீட் கலர் பீச் கலரில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸு, அலாய்ஸு இது மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்டி அலாய்ஸு, ஸ்போர்ட்டி லுக்ஸாக இருக்கும். ஸோ 4,50,000ங்கிறது வெஹிக்கிள் ப்ரைஸுங்க. அண்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 11,000 11,500 தான் வரும். ஸோ உங்களுக்கான நல்ல ப்ரைஸிங், நல்ல ஆஃபரு. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. i10ல சொன்ன மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது. அது போக இன்னும் 2 கலருங்க. இது 2000 வந்துட்டு 13 மாடல் அண்ட் 2010 மாடலுங்க. ப்ரைஸிங் வந்துட்டு அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி டீவியேஷன் கொடுத்துருப்பேன். இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், இது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸும் இருக்கும். 2013 செகண்ட் ஓனர் 365 கேட்டிருப்போம். 2010 சிங்கிள் ஓனர் 285 கேட்டிருப்போம். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா அண்ட் ஸ்போர்ட்ஸுங்க. ஸோ வேரியண்ட் வைஸு வந்து 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்ஸ் எல்லாமே வந்துடும். வண்டி எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள். லோக்கல் ஃபினான்ஸ் தான் இதெல்லாம் மூவ் பண்ண முடியும். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு 70 ரூபா இனிஷியல் இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்துட்டு லோக்கல் ஃபினான்ஸ் போய்க்கலாம். இது ஆல்டோ K10ங்க. இதுவுமே ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான்.
2018 மாடலுங்க, ஒரே ஓனரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 395 கோட் பண்ணியிருக்குங்க. ஆவரேஜ் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 வரும். வெஹிக்கிள் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு ப்ளஸ் வந்துட்டு இன்டிகிரேட்டட் டிவைஸ்லேருந்து எல்லாமே வந்துருங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு, வேணுங்கிறவங்க மிஸ் பண்ண வேண்டாம். டியாகோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி வேரியண்ட்டுங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஒரே ஓனர் தான், 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 5.5 லட்சம் ரூபா தான் கேட்குதுங்க, நெகோஷியபிள் தான். வேரியண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்கிறனால இது ஃபுல்லி கான்ஃபிகர்டாக தான் வரும் உங்களுக்கு. டாப் எண்டுக்கு ஒரு வேரியண்ட் கம்மி, இன்டிகிரேட்டட் டிவைஸு, சென்ட்ரல் லாக்ஸு ப்ளஸ் வந்து ரிவர் டிஃபாகர்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனால ஹைலி ரீசேல் வேல்யூ இருக்குங்க. 35,000 கிலோமீட்டர் 2019 வெறும் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்கும் போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 12,000 ரூபா டு 12,500 ரூபா இஎம்ஐயும் வரும். ஸோ ஹாப்பியாக எடுங்க. ஒரு ஸ்மால் காம்பேக்ட் காரு வித் வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட்டான வெர்ஷன் அப்படிங்கிறனால. இதுவும் வந்துட்டு டியாகோ தான். இது XZங்கும் போது அதை விட ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன், ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோஸு ப்ளஸ் வந்துட்டு அலாய்ஸு, ஏர் பேக்ஸோடு வந்துடும். இன்டிகிரேட்டட் டிவைஸு ப்ளஸ் வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்டோட வந்துருங்க. ஸோ ஃபாக் லேம்ப்ஸு ப்ளஸ் வந்து ஹாலகன் லேப் வரும். டாக்டர் ஓன்டு காரு, 1 lakh ஓடி இருக்குது. பட் ஆனால் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு. 440 தான் கேட்குறோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கான டிஃப்ரென்ஸு ப்ளஸ் வந்து இயருக்கான டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக கொடுத்துருப்போம். அது 5 லட்ச ரூபா கேட்டாங்க, இது 4 லட்ச ரூபா தான் 440 தான் கேட்குறோம். அதிலிருந்தும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது ஆல்டோ பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க, ஒரே ஓனர், 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், சில்வர் கலரு, ஒரே ஓனருங்க. 40,000 கிலோமீட்டருங்கும் போது வண்டி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். சீட் ஃபேப்ரிக்ஸ் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு வெஹிக்கிளோடய வந்துடும். இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸும் கூட வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கிளிக்காமல் இருந்துப்பாங்க. அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. 2020 ஜஸ்ட் 3 வருஷம் தான் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா கேமரா அடிஷ்னலாக இவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 390 மட்டும் போகுது. ப்ரைஸிங்கு நீ மியூச்சுவலாக பேசும்போது பேசிக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட்டஸ்ட் வெஹிக்கிள், ஒரே ஓனர், 40,000 கிலோமீட்டருங்கும் போது 390 கிளைண்ட் எதிர்பார்க்குறாரு. கலந்து பேசும்போது வாட் எவர் த பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க. இதுக்கு லோனும் கிடைக்குங்க. வெறும் 50,000 ரூபா டு 60,000 ரூபா இருந்தாலே போதும். 50,000 இனாஃபுங்க. அதுக்கு மேலே நீங்கள் இனிஷியேட் பண்ண வேண்டாம். ஆவரேஜாக வந்து 7,000 to 7,500 இஎம்ஐ வர மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக பெரிய வண்டி, கம்மி பட்ஜெட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கும் கூட. ஆட்டோமேட்டிக்கில் இன்றைக்கி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபானாலே நேனோ முதல் கொண்டு கேட்குறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு. ஆனால் 2009 மாடலுங்க, எஃப்சி பேப்பர்ஸ் கரண்ட்டுங்க, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு தான். வண்டி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் ஆயிருக்கு. ஆனால் வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறோம். ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் 2009 மாடலு, டாப் எண்ட் மாடலு, ஆட்டோமேட்டிக் வெறும் 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளான ரேட்டுங்க. இதுக்கும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 3 ஓனர் வெஹிக்கிளுங்க. ஆனால் வந்து வண்டி எக்ஸலண்ட் பாடி லைனாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 lakhs தான். லோக்கல் ஃபினான்ஸே 1.5 lakhs மட்டும் தாராளமாக, 1.5 to 1.7 lakhs மட்டும் தாராளமாக கிடைக்கும். மீதி இருக்கிற ஃபண்டு மட்டும் இனிஷியலாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 ஓனர் i10 இல்லை ஒரு ஓனர் i10 எடுத்து ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா கேட்குறதுக்கு இவ்வளோ பெரிய லக்ஸரி வெஹிக்கிள், சிட்டன் மாடல் வெஹிக்கிள் உங்களுக்கு வெறும் 3 லட்ச ரூபாங்கிறது, 3ங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகோஷியேஷன் ஆகும். ஸோ இட் சவுண்ட்ஸ் லைக் 2 point something தான் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம் 290 இருக்கலாம், 95 இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோகோமா டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க, எக்ஸலண்ட் பாடி லைனு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துக்கோங்க. போலோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, 2013 மாடல், பெட்ரோல் தான், 70,000 கிலோமீட்டர்ஸ், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் 2025 ஏப்ரல் மட்டுமே இருக்குங்க. ஹைலைனுங்கிறனால உங்களுக்கு தெரியும், இன்டிகிரேட்டட் டிவைஸு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய்ஸு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே டியூவல் டோனில் வந்துடும். இன்டீரியர் டேஷ்போர்டும் டியூவல் டோனில் வரும். எக்ஸலண்ட்டாக இருக்கும் வண்டி. 460 கேட்குது. ஸ்மால் நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். பேங்கிங் லோனும் போய்க்கலாம். ஒரு இஎம்ஐயும் வந்து ஆவரேஜாக ஒரு 12,000 வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரிட்ஸுங்க, விஎக்ஸ்ஐங்க, பெட்ரோல், 13 மாடல் 14 ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறனால உங்களுக்கு தாராளமாக 4 வருஷம் மட்டும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஜான் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. 128 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். 340 கோட் பண்ணுதுங்க. வண்டி எக்ஸலண்ட் பாடி லைனுங்க. ப்ளஸ் வந்து இன்டிகிரேட்டட் டிவைஸு, ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்ஸு எல்லாமே வந்துடும். டயருமே வந்துட்டு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பாடி லைனும் நல்லா இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். 340 பட்ஜெட்டில் வருது. இஎம்ஐன்னு போனீங்கன்னா கூட ஆவரேஜாக 8 ரூபா 7,500 8 ரூபா இஎம்ஐ வர மாதிரி வந்து காம்பேக்டாக பண்ணிக்கலாம். ஆல்டோ 800 பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒயிட் கலர். ரொம்ப பேர் கேட்குறாங்க ஆல்டோ 800 ஒயிட் கலர்னா எப்படி வந்து இனோவா கிறிஸ்டால ஒயிட் ஒரு ஃபேமஸோ அது மாதிரி 800லையும் ஸ்மால் காம்பேக்டில் ஒயிட் கலர் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க. அதுவும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, இன்டீரியர் டியூவல் டோனில் வரும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு வந்துருங்க. தாராளமாக வெஹிக்கிளோட டிஃபால்ட்டாகவே வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆயிருக்குங்க. ஆனால் 30,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டுங்க.
3,20,000 கேட்குறாங்க. கஸ்டமர் வந்து ஜென்டிலான கஸ்டமர் தான், நெகோஷியபிளுங்கிறது பேசிக்கலாம். உங்களுக்கு ரேட்டு முன்ன பின்ன ஹைக்காக இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி தோணுச்சுனாலும், ஏன்னா டேரக்ட் கிளைண்ட்டோட பார்க்கன்னு சேலுங்க. உட்காந்து பேசும்போது டேரெக்டாக கிளைண்ட்டையே உட்கார வைக்கிறோம். கலந்து பேசும்போது இன்ட்ராக்ஷன்ஸ் மூலிமா என்ன பெனிஃபிட்ஸாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுதோ பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ப்ரைஸிங் மட்டுமே வந்துட்டு டீட்டெயில்டாக வச்சுட்டு நீங்கள் வராமல் விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கஸ்டமரை ஃபில்டர் பண்ணி தான் போடுறோம். இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஹைக்காக இருக்கும்னு ஏதாவது வந்து உங்களுக்கு டிஃபரன்சேஷன் தோணுச்சுனாலும் தாராளமாக வாங்க. சிட்டிங்கில் வந்து முடியாது எதுவுமே இல்லை. பேச பேச தாராளமாக கிளைண்ட்டும் வந்து இறங்கி வருவாங்க. அவங்களுக்கு வந்து இது பிஸ்னஸ் கிடையாது, அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இனி அடுத்தது கொடுக்குறாங்க. நல்ல வண்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல விலைக்கு விற்கணும்னு சொல்லி எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இருக்கும் தான். அது எல்லாத்தோட மக்கள் நேச்சரு. ஆனால் இது வேண்டி நீங்கள் வந்து வந்துட்டு பெரிய ரேட்டு இருக்குன்னு நினச்சி விட்டுறாதீங்க. பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசும்போது ஜாலியாக வந்துட்டு நெகோஷியேட் ஆகி எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ரேட்டை வந்துட்டு ஜஸ்ட் நம்பர் தானுங்க. வெஹிக்கிள் மாடல் பாருங்கள், வண்டி கண்டிஷன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸுங்கிறது செகண்டரியாக பேசிக்கலாம். ஒரு வண்டி சூட் ஆகலைன்னா இன்னொரு வண்டி இருக்குங்க. எல்லா கிளைண்ட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு வந்து நம்ம கெஸ்ஸிங் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி எப்பவுமே இருக்கும் நம்ம பிஸ்னஸில். ஸோ வாங்க, முன்ன பின்ன கலந்து பேசிக்கலாம்.